ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ட்ரிஃப்ட் ஓக்லாக். ஸோ இன்றைக்கி என் பின்னாடி இருக்க வண்டி கிரிட்டாவோட ஈவி. ஸோ கிரிட்டாவை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம வந்து கொடுக்கவே தேவையில்லை. அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் நல்ல வால்யூம் பண்ணிட்டு இருக்க ஒரு வண்டி அப்படின்னே வந்து சொல்லலாம். பட் ஈவின்னு சொல்லிட்டு அவங்க லான்ச் பண்ண டைமில் வால்யூம் வந்துட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து போகலை. பட் எதனால் இதில் வந்து போதுமான அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இல்லையா, ரேஞ்ச் எல்லாம் எதுவும் இல்லையா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம் வாங்க. ஸோ இப்போ நம்ம ஹிண்டாய் கிரிட்டா ஈவியோட ஃப்ரண்ட் வியூ தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆன் த ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு எல்இடி டிஆர்எல் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அந்த எல்இடி டிஆர்எல் வந்து என் டு என் கனெக்ட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ அது கீழே வந்துட்டு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இஸ் தேர் அண்ட் பிலோ டு தட் எல்இடி ஹெட்லாம்ப். ஸோ எல்இடி ஹெட்லாம்ப்ஸில் மேலே இருக்க ஒரு யூனிட் வந்து லோ பீம்க்கும் கீழே இருக்கிறதுக்கு வந்து ஹை பீம்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே ஏர் கர்டைன்ஸும் வந்து இருக்குது. அப்படிங்கிறதுனால வெஹிக்கிளோட ஹீட் டிசிபேஷனுக்கும் அண்ட் பெட்டர் டைனமிக்ஸ்க்கும் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்லேட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு செக்கர் டிசைன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இது நார்மல் ஹிண்டாய் கிரிட்டா பெட்ரோல் அண்ட் டீசலை தாண்டி இது ஒரு ஈவி அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் டு தட் ஹிண்டாயோட லோகோக்கு பின்னாடி தான் சார்ஜிங் சாக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து என்ன அப்படின்னா இதில் வந்து ஒரு ஆக்டிவ் ஃப்ளாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெஹிக்கிளோட இக்னிஷனை ஆன் பண்ணும்போதும் ஆஃப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறனால பேட்டரியோட ஹீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்டிமம் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத ஹைலைட் வந்து பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல். ஸோ சைட் ப்ரொஃபைலில் நார்மல் கிரிட்டாக்கும் அண்ட் ஈவிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. பட் அலாய் வீல்ஸ் வந்துட்டு ஒரு நியூ டிசைன் பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அலாய் வீல் சைஸ் வந்து பார்க்குறப்ப R17 வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் டயர் சைஸஸ் 215/60 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவும் ஒரு LRR டயர்ஸ் அப்படிங்கிறப்ப ரீப்ளேஸ் பண்ணுறப்ப LRR டயர்ஸ் வந்து போடுறதுக்கு வந்து மறந்துடாதீங்க, ஆர் எல்ஸ் இட் வில் ஈட் யோர் ரேஞ்ச். அண்ட் ORVMல வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டாப் வேரியன்ட் வந்து போகிறீங்க, எக்ஸலன்ஸ் வந்து போகிறீங்க அப்படின்னா இதில் 360 கேமரா வந்து இருக்குது. பட் இந்த ப்ரீமியம் வேரியண்ட்டில் 360 கேமரா வந்து கிடையாது. அண்ட் இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டியூல் டோன் ஃபினிஷில் வந்து இருக்குது. அண்ட் பேசஞ்சர் சைடில் வந்துட்டு ரிக்வஸ்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்கலாம், பட் தே ஹவ் மிஸ்ட் இட். ஸோ ரியரில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு நீட்டான ஒரு சன்பிளைண்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் இங்கே இருக்க கிளாஸி இது வந்து கவர் பண்ணிடுது அப்படிங்கிறனால கம்ப்ளீட்டாகவே இது வந்து ஒரு ஷீல்டாக வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் டு தட் ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் இந்த இடத்துல மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஹாட் பிளாஸ்டிக் தான். ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் வந்து இருக்குது. அண்ட் ரியர் ஏசி ஈவெண்ட்ஸில் வந்துட்டு 2 Type-C சார்ஜஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. மேப் பேக்கெட்ஸ் இஸ் தேர். அண்ட் ரியரில் வந்துட்டு ஹெட் ரூம் அண்ட் லெக் ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஹெட்ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபிள் வந்து கொடுத்துருக்காங்க. பட் சென்டர் பேசஞ்சருக்கு வந்து கொடுக்காம விட்டுட்டாங்க. அண்ட் சென்டரில் வந்துட்டு ஒரு ஆர்ம்ரெஸ்ட்டும் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ ஹைவே டிரைவிங்கோட கம்ஃபர்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ரிக்ளைனிங் சீட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நார்மலான ஒரு ஃபர்ஸ்ட் பொசிஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பொசிஷன் அண்ட் திஸ் தி செகண்ட் பொசிஷன். ஸோ ஹைவே டிரைவிங்கில் நம்மளோட கம்ஃபர்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ரிக்ளைனிங் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ளாட் ஃப்ளோர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறனால 3 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரியரில் நீ ரூம் வந்துட்டு சஃபிஷியண்ட்டாக இருக்குது கிரிட்டா ஈவியில். டை சப்போர்ட்டும் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. பட் ஹெட் ரூம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ மை ஹைட் இஸ் 5.5, 6 ஃபீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்துட்டு டைட்டான ஒரு ஸ்பேஷாக இருக்கும் அப்படின்னு வந்து ஹைலைட் வந்து பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த கிராப் ஹேண்டில் வந்துட்டு ஒரு சாஃப்ட் க்ளோசிங்கில் வந்து கொடுத்துருக்கலாம். அண்ட் இந்த இடத்துலையும் ஒரு இலுமினேஷன்ஸ் வந்து கிரிட்டா ஈவியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு எல்இடி டெயில் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் என் டு என் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷார்க் ஃபின் ஆண்டனா அண்ட் ரியர் டிஃபாகர் லைன்ஸ், ரியர் வைப்பர் அண்ட் வாஷர் அண்ட் 4 அல்ட்ராசோனிக் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்லி இந்த செக்கர் டிசைன் வந்து இங்கேயும் வந்து கண்டினியூ வந்து ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து ஒரு அலுமினியம் ஷேடில் வந்து கொடுத்துருக்காங்க. when it comes to the boot space அப்படின்னு வந்து பார்க்குறப்ப 433 liters ஆஃப் boot space இதில் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ the surprise is ஸ்பேர் வீல். ஸோ ஈவியில் ஹிண்டாய் கிரிட்டாவில் ஸ்பேர் வீல் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அப்படின்றதுக்காகவே ஹிண்டாய்க்கு வந்துட்டு ஒரு பெரிய கூடோஸ் நம்ம வந்து கொடுக்கலாம். நிறைய மேனுஃபேக்சர்ஸ் வந்து ஈவியில் ஸ்பேர் வீல் வந்து டெலீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் கிரிட்டாவில் வந்து ஸ்பேர் வீல் வந்து இருக்குது அப்படின்றதே ஒரு பெரிய விஷயமா நம்ம வந்து ஹைலைட் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் டிரைவரோட டோரில் வந்துட்டு ஒரு ரிக்வெஸ்ட் சென்சார் இருக்குது. தட் மீன்ஸ் த ஸ்மார்ட் கீ இஸ் தேர். அண்ட் டிரைவர் டோரில் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம ஹிண்டாயில் பார்த்தா அதே கண்ட்ரோல்ஸ் தான் இங்கேயும் வந்து கண்டினியூ வந்து ஆகுது. இலுமினேஷன் வந்து இந்த கண்ட்ரோல்ஸில் வந்து கிடையாது. பட் மூவிங் ஃபார்வர்ட் இங்கே இலுமினேஷன் வேணும் அப்படின்றது ஹிண்டாய்க்கு ஒரு பெரிய ரிக்வஸ்ட்டாக வந்து அங்கே வந்து வைக்கிறோம். அண்ட் இதில் நம்ம பவர் விண்டோ கண்ட்ரோல், சென்ட்ரல் லாக்கிங், ORVMோட கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே இருக்குது. அண்ட் அது கீழே வந்துட்டு ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப் வேரியன்ட் நம்ம வந்து போகிறோம் அப்படின்றப்ப பவர்டு சீட்ஸ் கூடவே மெமரி சீட்ஸும் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ உள்ளே ஏறின உடனே இந்த டியூல் டோன் டேஷ்போர்ட் தான் நம்மளை வந்து வெல்கம் பண்ணுது. இது பார்க்கறதுக்கு வந்து நல்லாவே வந்து ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் இதில் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எல்லாமே வந்து ஒரு ஹாட் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் தான். இந்த இடத்துல ஒரு மொபைல் ஹோல்டர் பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஸ்டோர் யுவர் வேலட்ஸ் அண்ட் கார்ட்ஸ் ஆஸ் வெல். அண்ட் க்ளவ் பாக்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் வந்து போதுமான அளவுக்கு இருக்குது. பட் இதில் வந்து கூல்டு க்ளவ் பாக்ஸ் வந்து கிடையாது. பட் இந்த இடத்துல இருக்க ஒரு ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட்டில் ஹிண்டாய் வந்துட்டு கூல்டு கம்பார்ட்மெண்ட்டாக வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் டு தட் ஹிண்டாயோட ஸ்டீரிங்
ஸ்டீரிங் வீல். ஸோ இந்த ஸ்டீரிங் வீல் வந்து பார்க்கறக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு லெதர் ராப்டு ஸ்டீரிங் வீல் தான். ஹிண்டாய் லோகோ இருக்கிற இடத்துல ஜென்ரலாகவே வந்து ஹெச்ன்ற லோகோவை நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் இது வந்து ஒரு மோர்ஸ் கோடில் ஹெச்ன்றதை வந்து டினோட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் ஆஃப் த ஸ்டீரிங் வீலில் வந்துட்டு ஏடாஸோட கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்குது. அண்ட் ரைட் சைடில் வந்துட்டு க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் அண்ட் இன்ஃபோடெயின்மெண்ட்டோட கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவர் த ரூஃபில் வந்துட்டு நம்மளோட இலுமினேஷனோட கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் டு தட் சன்கிளாஸ் ஹோல்டரும் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. கோ டிரைவர் சைடில் வந்து வேனிட்டி மிரர் இருக்கு. பட் டிரைவர் சைடில் வந்துட்டு வேனிட்டி மிரர் கிடையாது. ஜஸ்ட் டிக்கெட் ஹோல்டர்ஸ் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. மூவிங் ஃபார்வர்ட் வேனிட்டி மிரர் இருந்தால் ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐஆர்விஎம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎமோட வந்து கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் டெலிமேட்டிக்ஸோட கண்ட்ரோல்ஸும் வந்து இதில் இருக்கு. ஸோ எமர்ஜென்சி கால்க்கு, பிரேக் டவுனுக்கு அண்ட் டெடிக்கேட்டடாக வந்து கஸ்டமர் கேர் கால் பண்ணுற பட்டன் இருக்கு. அப்படிங்கிறனால எனி இஷ்யூஸ் டேரெக்டாக கால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மொபைல் எடுத்து நம்பர் என்ன அது என்னன்னு நம்ம தேடிட்டு இருக்க வேண்டாம். ஸோ இன்ஃபோடெயின்மெண்ட் அண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்துட்டு 10 இன்ச்சில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்றத என்னால் யூஸ் பண்ணி பார்க்குறப்ப வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. மார்க்கெட்டில் இருக்க காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்மளோட ஃபுல்லி டிஜிட்டல் கிளஸ்டரில் வந்துட்டு டிரைவ் மோட்ஸை வந்து சிங்க் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதோட அனிமேஷனும் பார்க்கறக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் கமிங் பேக் டு த இன்ஃபோடெயின்மெண்ட்டில் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, டெடிக்கேட்டடாக நேவிகேஷன்ஸும் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் கனெக்ட் யுவர் ஃபோன் ஆஸ் வெல். ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே யூஸ் பண்ணி கூகுள் மேப்ஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்துட்டு ப்ரீலோடோட ஒரு மேப்போ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒரு அடிஷனல் பாயிண்ட். அண்ட் பிலோ டு தட் நம்மளோட ஏசி கண்ட்ரோல்ஸில் வந்துட்டு நம்பர் ஆஃப் டச் கண்ட்ரோல்ஸ் நம்மளால வந்து பார்க்க முடியுது. பட் டிஸ்ட்ராக்ஷன் லெவலை கம்மி பண்ணுறதுக்கு மூவிங் ஃபார்வர்ட் பட்டனில் கொடுத்தா ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளோட ஆடியோ சிஸ்டமோட கண்ட்ரோல்ஸ், மீடியா அண்ட் ரேடியோவோட கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேப்புக்கும் டெடிக்கேட்டடாக ஒரு பட்டன் வந்து இருக்குது. அண்ட் திஸ் இஸ் ஏ டியூயல் ஜோன் FATC அப்படிங்கிறது ஒரு அடிஷனல் பாயிண்ட். அண்ட் ஆல்சோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த டிரைவர் ஒன்லி அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ இந்த டிரைவர் ஒன்லி நான் வந்துட்டு ஆன் பண்ணுறேன், ஆஃப் பண்ணுறேன்றப்ப இப்போ இந்த யூனிட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ கோ டிரைவர் சைடில் இருக்க கம்ப்ளீட்டாக இந்த யூனிட் வந்து ஆஃப் ஆயிடுது அப்படிங்கிறனால ரேஞ்ச் முதற்கொண்டு அதிகமாகுது. ஜஸ்ட் கிவ் மீ அ மினிட். இப்போ நான் வந்து வேறு ஸ்போர்ட் மோடில் வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் டிரைவர் ஒன்லி ஆஃப் பண்ணிட்டேன். யூ குட் ஏபிள் டு சி இந்த 2 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து அதிகமாகுது. பட் இது என்னப்போ ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்றப்ப ஈவியை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லாமே சின்ன சின்ன விஷயமும் ரேஞ்ச் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் ஈவியை டிரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்ச் ஆங்ஸைட்டி இருக்கிற டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ லெஃப்ட் சைட் ஆஃப் த ஸ்டீரிங் வீலில் வைப்பரோட கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைட் ஆஃப் த ஸ்டீரிங் வீலில் லைட்டோட கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்குது. ஸோ ஈவியை பொறுத்த வரைக்கும் பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்துட்டு நம்மளோட ரீஜன் லெவலை வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெவல் 1, 2, 3 அண்ட் மேக்ஸ் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக ஆஃப் வந்து பண்ணி வச்சுக்கலாம். 3 and 2, 1 if you want you can completely turn it off this region mode. ஸோ இந்த டிரைவ் மோட் செலக்டர் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதோட பிளேஸ்மெண்ட்டும் சரி யூஸ் பண்ணுறக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம ஜென்ரலாகவே பிரேக் ப்ரெஸ் பண்ணிட்டு டிரைவ் மோட் செலக்ட் ஆகிறதுக்கு இது லைட்டாக வந்து டேப் வந்து பண்ணுவோம். ஸோ இதில் வந்து 2 டேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஃபர்ஸ்ட் ஒன், இது செகண்ட் ஒன். டேரெக்டாக வந்து டிரைவுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிடுது. இதை நான் கம்ப்ளீட்டாக ரொட்டேட் பண்ணுறேன்னா டேரெக்டாக ரிவர்ஸ்க்கு வந்து ஷிஃப்ட் ஆயிடுது. ஸோ ஈவியில் இது வந்து ஒரு வெல்கம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பிகாஸ் நிறையா டைம் ரிவர்ஸ் எங்கேஜ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம டபுள் செக் பண்ணிட்டு தான் டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஐசி இன்ஜினில் கூட ஒரு ஜர்க் வந்து இருக்கும். ஸோ ஈவியில் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் பொலாரிட்டி ரிவர்ஸ் பண்ணுறது மட்டும்தான். ஸோ இது வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஆல்சோ டெடிக்கேட்டடாக பார்க் இந்த இடத்துல ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இதை வந்து டேப் பண்ணுறேன் அப்படின்றப்ப ரொம்ப குயிக்காக வந்து பார்க் மோடு வந்து ஷிஃப்ட் ஆயிடுது அப்படின்றது ஒரு அடிஷனல் பாயிண்ட். அண்ட் அதுக்கு கீழே நம்மளோட ஜென்ரலான ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹில் டிசென்ட்டோட கண்ட்ரோல் எல்லாமே நம்மளோட டிரைவரோட ரைட் சைடில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் யுவர் ஹெட்லாம்ப் பொசிஷனிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஹில் டிசென்ட்டோட கண்ட்ரோல் வந்து இந்த இடத்துல வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த ஏசியோட கண்ட்ரோல்ஸ்க்கு கீழே நம்ம இந்த இடத்துல ஒரு டைப் சி சார்ஜர் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் அது போக ஒரு 12 வோல்ட் பவர் சாக்கெட் வந்து இருக்குது. அண்ட் USB சாக்கெட்டும் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் திஸ் இஸ் யுவர் வயர்லெஸ் சார்ஜர் ஆஸ் வெல். ஸோ ஈவியில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த இடத்துலலாம் வந்துட்டு டிரைவ் ட்ரெயினோட டனல் வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிறனால எவ்வளோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து பாருங்களேன். ஸோ இந்த இடத்துலையும் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ளோட்டிங் ஐலாண்ட் மாதிரி வந்து இருக்குது. இந்த இடத்துலையும் ஆம்பியன்ட் லைட்டிங் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. இது நைட் டைமில் பார்க்குறக்கு ரொம்பவே வந்து ப்ரீமியமாக இருக்குது அப்படின்றத ஹைலைட் வந்து பண்ணலாம். ஸோ இந்த ஆம்பியன்ட் லைட்டிங்கை நம்ம கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு அடிஷனல் பெனிஃபிட். ஸோ திஸ் இஸ் யோர் டிரைவ் மோட் டயல். டிரைவ் மோடில் வந்துட்டு மொத்தம் ஒரு 3 டிரைவ் மோட் வந்து கொடுக்குறாங்க. ஈகோ, நார்மல், ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 டிரைவ் மோட் வந்து இருக்குது. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் அண்ட் ஆட்டோ ஹோல்ட், DRV மோட வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதை நம்ம வந்து டேப் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப டேரக்டாக ரிவர்ஸ் கேமரா நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் வேரியண்ட்டில்
360 கேமரா வித் பிளைண்ட் வியூ மானிட்டரோட வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஹியர் இஸ் யுவர் வென்டிலேஷன் சிஸ்டம். ஸோ இந்த வென்டிலேஷன் சிஸ்டமோட ஆக்சஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் தி கிளியர் எர்கானமிக்ஸ். ஸோ நிறைய மேனுஃபேக்சரில் இது எங்கே ஆக்டிவேட் பண்ணுறோம், என்ன மோடில் இருக்குது, எதுவுமே வந்து தெரியாது. ஸோ இதை நான் ஆக்டிவேட் பண்ணுறப்ப இதில் வந்து லைட்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. லெவல் 1ல் இருக்கா, 2ல் இருக்கா, 3ல் இருக்கான்றதை ஈஸியாக நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமும் வந்து கூட. ஸோ இந்த ஆம்ரெஸ்ட் வந்துட்டு ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட்டா அப்படின்னு வந்து கேட்டால் ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட் வந்து கிடையாது. கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு ஆம்ரெஸ்ட் மட்டும்தான். அண்ட் கோ டிரைவர் சைட்லேயும் டாப் வேரியண்ட்டில் வந்துட்டு பவர்டு சீட்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ ரியரில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல தான் வந்துட்டு ஒரு பவர் சாக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து டெடிக்கேட்டடாக நம்மளால் வந்துட்டு ஒரு ப்ளக் பாயிண்ட்லேருந்தே பவர் ஆக்சஸ் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு அடிஷனல் பெனிஃபிட் ஈவியை பொறுத்த வரைக்கும். ஸோ வெஹிக்கிள் டு லோட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கிரிட்டா வந்துட்டு இந்த இடத்துலையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிள் டு லோடு இருக்குது அப்படிங்கிறனால இதோட பவர் அவுட்புட் வந்து 3.5 கிலோவாட் வரைக்கும் வெஹிக்கிள் டு லோடு வந்து இருக்குது. ஸோ when it comes to சேஃப்டி அப்படின்றப்ப கிரிட்டா ஈவியில் ஸ்டாண்டர்டைஸ்டாக 6 ஏர்பேக், ஏபிஎஸ், இபிடி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இஎஸ்பி ஆகட்டும், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இந்த கிரிட்டா ஈவியில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரிட்டா ஈவியை பொறுத்த வரைக்கும் 2 பேட்டரி பேக்கில் நம்மளுக்கு வந்து அவைலபிள். ஸோ தட் இஸ் 42 கிலோவாட்டில் ஒன்று வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க அண்ட் 51.4 கிலோவாட்டில் ஒன்று வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ when it comes to 42 கிலோவாட்னு வந்து பார்க்குறப்ப இதோட பவர் அவுட்புட் 133 PS ஆஃப் பவரும் அண்ட் 255 Nm ஆஃப் டார்க்கும் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் லாங் ரேஞ்ச் வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா 171 PS ஆஃப் வந்து பவரும் 255 Nm ஆஃப் டார்க்கும் இதில் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் எல்லாரில் 0 to 100 less than 8 seconds அப்படிங்கிறது ஒரு குயிக்கான ஆக்சலரேஷனாக நான் வந்து ஹைலைட் வந்து பண்ணுறேங்க. ஈவியை நீங்கள் டிரைவ் பண்ணி பார்க்குறப்ப மறக்காமல் அந்த இன்ஸ்டன்ட் டார்க் வந்து ஃபீல் பண்ணி வந்து பாருங்கள். ஜஸ்ட் த்ராட்டில் ஃப்ளோர் பண்ணிங்கனாலே வந்து போதும், அதோட இன்ஸ்டன்டான டார்க்கை உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஈவியோட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். ஸோ when it comes to ஈவியை பொறுத்த வரைக்கும் ரேஞ்சுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். ஸோ கிரிட்டா ஈவியில் எம்ஆர் பொறுத்த வரைக்கும் ரியல் டைமில் வந்துட்டு 300 ரேஞ்சும், எல்லாரும் வந்து போகிறோம் அப்படின்றப்ப எம்ஐடிசி சர்டிஃபைடாக 510 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சும், ரியல் டைமில் 350 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்சு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கிரிட்டாவோட ஸ்டேட்மெண்ட். நீங்கள் கிரிட்டா ஈவி வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா என்ன ரேஞ்ச் கிடைக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. கண்டிப்பா மற்றவங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புறேன். ஸோ when it comes to கிரிட்டா ஈவி அப்படின்னு வந்து பார்க்குறப்ப இதில் வந்து போதுமான அளவுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ சில விஷயங்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ஹிண்டாய் வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து ரேஞ்ச் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்துட்டு அந்த டிரைவரோட ஏசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ நம்ம அதை டேர்ன் ஆன் பண்ணும்போது டிரைவருக்கு மட்டும் ஏசி வந்து வேலை செய்யுது, மற்ற இருக்க எல்லா இடத்தையும் ஏசி வந்து கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் ஆகுது. அப்படிங்கிறனால ஏசியோட கம்ப்ரஸர் வந்து லோடு வந்து கம்மியாகும். அதை வந்து ரேஞ்ச் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து யூஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயமும் வந்து கூட. ஸோ இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் இருக்க ஈவிஸோட கம்பேர் பண்ணுறப்ப போதுமான அளவுக்கு வந்து ஃபீச்சர்ஸும் வந்து இருக்குது அப்படின்றத நான் டெஃபினட்டாக வந்து சொல்லுவேன். பட் ஒன்லி திங் வாட் மிஸ்ட் அவுட் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப அன்லிமிட்டட் வாரண்டி. ஸோ மூவிங் ஃபார்வர்டு ஹிண்டாய் வந்து அன்லிமிட்டட் வாரண்டியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா கிரிட்டா வந்துட்டு ஐசி இன்ஜின்ஸில் எந்த அளவுக்கு ஒரு வால்யூம் பண்ணுதோ அந்த அளவுக்கு ஈவிலையும் நல்ல வால்யூம் வந்து பண்ணும் அப்படின்றத எந்த டவுட்ஸுமே வந்து கிடையாது.